ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்து துதிப்போமாக. சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்து அவர் துதியை சொல்லி வருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து நம்மை துதிக்க வைத்திருக்கிற கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன கூறுகிறார் என்றால், ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்க்கும்போது 1 யோவான் 4:4 நான் உன்னில் இருக்கிறேன் என்று, நான் உன்னுடனே இருக்கிறேன். இரண்டாவது நான் உன்னில் இருக்கிறேன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ரோமர் 2:8-3 பார்க்கும் பொழுது உனக்காக நான் உனக்காக இருக்கிறேன். யார் சொல்லுவாங்க பாருங்க, பெற்ற தாயின் தகப்பனும் கூட நம்மை கைவிட்டு விடலாம், ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னில் இருக்கிறேன், உனக்காக நான் உனக்காக இருக்கிறேன். அடுத்ததாக சொல்லப்பட்டது யாத்திரா 33:14 நான் உனக்கு முன் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஏசாயா 52:12 ஒன்று சொல்லப்பட்டது, நான் உன் பின்னாக காவலராக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:6 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 4:17 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யோபு 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. 10:11 சகரியா 2:5 கூட சொல்லுது, நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? தைரியத்தை கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் எண்ணத்தை செலுத்தினால் ஈடாகும். நாம் சிந்திப்போமா? ஒருமனப்படுவோமா? கர்த்தரை நாம் ஆராதித்து துதிக்கும் பொழுது, ஆராதனை வேளையிலே நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற யெகோவா ஈராக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு இருக்கிற இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படியாக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும். நாம் எண்ணத்தை கொடுத்தால் அவருக்கு ஈடாகும். நமக்கு நம்மைத்தான், நம்முடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். ஒருமனப்படுவோமா? கர்த்தரை நாம் ஆராதித்து துதிப்போமா? கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உம் நாமம் புகழாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ?
பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே நாமம் புகழாதோ. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். நிறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் வாழ்க நாமம் என்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்ன என்பேன். நிறைவென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் வாழ்க நாமம் என்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல. ஆம், அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய நெஞ்சு மகிழ்கிறது. எத்தனையோ இந்த எஸ்தர் ஜெபக்குழு உருவாகி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது. இத்தனை ஆண்டுகளும் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தவிர மிச்ச நாட்கள் எல்லாம் அவருடைய சத்தியத்தை கேட்கிறோம். அவருடைய சத்தியம் என்னவென்றால் தெவிட்டாத மதுரமாய் இருக்கிறது என்று, பாலும் தெவிட்டாத அமுதமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவர் நாமம் உயர்ந்தது, அடைக்கலமானது, ஆறுதல் தருகிறது. பார்க்கும்பொழுது ஒரு பக்தன் பாஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு, நான் 100 முறை படிச்சிருக்கிறேன் பைபிள, ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே புரியல, தெரியல. 100 முறை படிச்சேன், மனப்பாடமா எல்லாம் தெரிஞ்சாலும் ஆனா அது தெவிட்டாதது. படிக்க 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 அது ஒரு புதையில போல தோண்டி கொண்டே இருந்தால் வந்து கொண்டே இருப்பதை போலத்தான் இருக்குமே தவிர மற்றது அது போதும் என்ற அளவுக்கு கிடையாது. நாம் 100 முறை இல்ல 1000 முறை அதை படித்தாலும் அதனுடைய ருசி அதிகமாகி கொண்டே போகும். ஆனா ஒரு கல்யாணத்திலே அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது வெறும் தண்ணீரை அந்த ஜாடிகளில் வார்த்த பொழுது பார்க்கும் பொழுது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ரொம்ப அருமையா டேஸ்டா இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்படித்தாங்க அவருடைய நாமத்தை நாம சொல்ல 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 இன்னும் அதிகமான மதுரம் தேனிலும் தெளிமதுரமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இல்லை என்றால் நாம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக சோதனைகள் உண்டு. அதையெல்லாம் ஜெயிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்க்கும் பொழுது நாம் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எரேமியாவில பார்க்கிறோம். நம்ம எரேமியா 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எரேமியாவுக்கு குயவன் வீட்டுக்கு போக சொல்கிறார். அந்த குயவன் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், குயவன் வணைந்து கொண்டு இருக்கிற மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருப்தமாய் செய்யும்படிக்கு தான் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, குயவன் கையில களிமண், நாம் குயவன் கையில களிமண்ணாய் இருக்கிறோம். நாம் அவர் கையில இருக்கும் போது அதை நம்ம சரியான பாதையிலே வரும் வரை, அவரை நாம் விசுவாசிக்கும் வரை, அவரை பின்பற்றும் வரை அவர் என்ன செய்கிறார் என்றால் பார்க்கும் பொழுது நம்மை நசுக்கி பிசுக்கி அது சரியாக நாம் அந்த பாதையில அவரிடத்தில் கிட்ட சேரும் வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் சரியாக வணைந்து கொள்ள வேண்டுமோ அப்படியாக அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை திரும்ப வேறே மண்பாண்டமாக அவருக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் நம்மை வணைய இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியாக அந்த குயவனே செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் அவர் கையில் இருக்கிறோம். அவர் கையில் இருக்கும் பொழுது நமக்கு
அநேக அவருடைய பாடு நமக்காக அவர் இத்தனை பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவருக்காக நாம் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது நாம் உலகத்திலே அனுபவித்தால் ஒழிய அங்கு பரலோகத்தில் நமக்கு நேர்த்தியான வழியில் அந்த பரலோகத்தில் வழி திறக்கப்படும் நமக்கு. அப்படியாக இருக்கும் பொழுது 34:1 சொல்லும் பொழுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக அவருடைய துதியை நாம் எப்பொழுதும் சொல்லி வரும்பொழுது நமக்கு விடுதலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். ஒரு பாடலை பாடலாம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை ஆண்டவர் நம்மை தேடி வராதிருந்தால் நாம் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். உலகத்தின் பிரகாரமாக ஓடி 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 நாம் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். அவர் கிருபை நமக்கு இல்லாது இருந்தால் நாம் என்றோ அழிந்து போயிருப்போம். அதைத்தான் பக்தன் பாடுகிறான். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் ராஜா என் தேவா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால்
நான் என்றோ மறிச்சிருப்பேன், உன் கிருபை என்னில் வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் ராஜா. உம்முடைய கிருபை பெரியது ராஜா. அப்பா உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய காருண்யத்தினால எங்களை இழுத்து கொண்டீரே தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே ராஜா. ஒரு நாளும் தடையில்லாத படிக்கு என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே ராஜா. அப்பா பொறுப்பை கொடுத்திருக்கிற மகளை அப்பா அப்பா இன்னும் மென்மேலும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்படி கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால், அவர் அழகை சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் பொழுது நாம் எப்படியாக அவரை ஆராதிப்போம் என்றால் பார்க்கலாம். அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன், அழகை கண்டு நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை போல் அழகை நான் கண்டதில்லை, நான் கண்ட அழகெல்லாம் அழகை போல் இல்லை. இயேசுவே உம்மை போல் அழகை நான் கண்டதில்லை, நான் கண்ட அழகெல்லாம் அழகை போல் இல்லை. அன்பே அழகே அமுதின் உறவே அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன், அழகை கண்டு நான் ஆராதிப்பேன். அவருடைய ஜெப அறையில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அணு அணுவாய் நாம் அவரை ருசிக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியாக பார்க்கலாம். ஜெப அறையில் அழகை அணு அணுவாய் ருசித்திடுவேன், மன்னாவும் மன்னாவை அனுதினமும் ருசித்திடுவேன். ஜெப அறையில் அழகை அணு அணுவாய் ரசித்திடுவேன், மன்னாவும் மன்னாவை அனுதினமும் ருசித்திடுவேன். அந்தி சந்தி மத்தியத்தை உம்முடனே கழித்திடுவேன், அந்தி சந்தி மத்தியத்தை உம்முடனே கழித்திடுவேன். தேவ கிருபை என்றும் உண்டு, உம்மை நான் துதித்திடுவேன். தேவ கிருபை என்றும் உண்டு, உம்மை நான் துதித்திடுவேன். அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன், அழகை கண்டு நான் ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை போல் அழகை நான் கண்டதில்லை, நான் கண்ட அழகெல்லாம் அழகை போல் இல்லை. அன்பே அழகே அமுதின் உறவே அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த அலங்காரமாய் உம்மை நான் தொழுதிடனும், பரிசுத்தம் பரிசுத்தராய் என்னில் எங்கும் எழுதிடனும். பரிசுத்த அலங்காரமாய் உம்மை நான் தொழுதிடனும், பரிசுத்தம் பரிசுத்தராய் என்னில் எங்கும் எழுதிடனும். பரிசுத்தம் பரிசுத்தம் தானே திருசித்தம், பரிசுத்தம் பரிசுத்தம் தானே திருசித்தம். பரிசுத்தம் இல்லை என்றால் தரிசனமும் இல்லை என்றீர், பரிசுத்தம் இல்லை என்றால் தரிசனமும் இல்லை என்றீர். அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன், அழகை கண்டு நான் ஆராதிப்பேன். அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன், அழகை கண்டு நான் ஆராதிப்பேன். ஆம் ராஜா, அழகை நாங்கள் எப்படி கண்டு அப்பா நாங்கள் எப்படி ரசிப்பது, எப்படி ருசிப்பது, எப்படி துதிப்பது தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பெயரை சொல்லக்கூட எங்களுக்கு தகுதி இல்லையப்பா. ஆம் தகப்பனே ராஜா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் அது இல்லை சொல்லாமல் இருக்க எங்களால முடியாது தகப்பனே, முடியாதப்பா, முடியாது தகப்பனே.
அவர் பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்ல, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் மறுகதையும் இல்ல, அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்ல. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவ. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவ. பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா, பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா, கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கனிவோடு காத்ததை, கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கனிவோடு காத்ததை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவே. தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, உள்ளங்கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை, உள்ளங்கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவே. நேசர் என்னை நேசித்ததை பாடுவதா, நித்தம் வழி நடத்துவதை பாடுவதா, நேசர் என்னை நேசித்ததை பாடுவதா, நித்தம் வழி நடத்துவதை பாடுவதா, சொந்தம் பந்தம் விலகினாலும் நிழலாக தொடர்வதை, ஆமாம், நம் சொந்தம் பந்தம் விலகிவிட்டாலும் அவர் நம்மோடு நிழலாக இருக்கிறார். சொன்ன வண்ணமாக கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மோடு இருக்கிறார், நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு முன் செல்கிறவராய் இருக்கிறார், நமக்கு பின்னாடி காக்கிறவராய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா. அப்படியாக சொந்தம் பந்தம் விலகினாலும் நிழலாக நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நேசர் என்னை நேசித்ததை பாடுவதா, நித்தம் வழி நடத்துவதை பாடுவதா, சொந்தம் பந்தம் விலகினாலும் நிழலாக தொடர்வதை, சொந்தம் பந்தம் விலகினாலும் நிழலாக தொடர்வதை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவே. ஆம் தகப்பனே, அப்பா பெயரை சொல்வதற்கூட எங்களுக்கு தகுதி இல்லப்பா. ஆனால் தகப்பனே, அதை சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, எங்கள் மூச்சை கூட விட முடியாது தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய அன்பை பாடுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை தகப்பனே. ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா உம்முடைய அன்பு இல்லாமல் நாங்க வாழ்வது எங்களுக்கு இல்லை தகப்பனே ராஜா. நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, பாவியாக எங்களை மீட்டு எடுத்து இருக்கிறீர் அப்பா. அப்பா எங்கள் மேல் பாசம் வைத்திருக்கிறீரே அப்பா, உம்முடைய கண்ணுக்குள்ள எங்களை வைத்து கண்ணின் இமை போல காத்து வருகிறீரே அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே ராஜா. தாயும் தகப்பனையும் கைவிட்டாலும் தகப்பனே ராஜா, எங்களை நீ நேசிக்கிற தேவன் நீர் அப்பா. எங்களை கைவிடாத தேசம் நேசர் நீர் தகப்பனே. எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வைத்து உறங்காமல் பாதுகாக்கிறீர் தகப்பனே ராஜா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட வண்ணமாக உடைய உள்ளங்கையில் எங்கள் ஒவ்வொருவரையும் வரைந்து உறங்காமல் பாதுகாத்து வருகிறீரே. நன்றி தகப்பனே ராஜா. அப்பா, நீர் எங்களை நேசித்ததை நாங்கள் எப்படி சொல்லுவது ராஜா? எங்களை நித்தமும் அனுதினமும் வழி நடத்தி வருவதை நாங்கள் எப்படி சொல்வது ராஜா? ஆம் தகப்பனே, எங்கள் சொந்தம் பந்தம் எங்களை விட்டு விலகினாலும் தகப்பனே ராஜா, எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே ராஜா.
ராஜா. அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே ராஜா, அப்பா வர தடைப்பட்ட பிள்ளைகளை அப்பா சீக்கிரத்தில் வந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் சீக்கிரத்தில் கொண்டு வாருங்க தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா, உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. அப்பா உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அல்லவா தகப்பனே ராஜா. அப்பா காலையில் எழுந்தவுடன் தகப்பனே ராஜா, இந்த புது கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது ராஜா. எங்களை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிற கிருபை தகப்பனே. இப்பேற்பட்ட கிருபையை ஒருவரும் இழந்து விடாத படிக்கு என் தேவன் ராஜா கிருபையை பெற்றுக்கொள்ள, கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டு வாருங்க தகப்பனே ராஜா. அப்பா இதில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்தோம் கர்த்தாவே. நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக தகப்பனே ராஜா, நீதிமான்கள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தகப்பனே ராஜா உம்மை பாடி புகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. மீதியான காரியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.